Hello everyone, I welcome you all to Control Shift Code. Python in Tamil இதில் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணையிலேயே கொஞ்சம் வீடியோஸ் கழித்து ஒழுங்காக வரல அப்படின்றதுனால யாரும் குவிட் பண்ணிட வேண்டாம். ஒரு விஷயம் உங்களுக்கு வரல அப்படின்னா திரும்ப அதை வேறு என்ன மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் பைத்தானோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோ இல்லை எந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ உங்களுக்கு ஊசி மாதிரி நைட்டு போட்டோடனே காலையில் சரியாயிடாது. அது ஃபுட்டோட ஒரு பார்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே சரியாயிரும். ஓகே, அண்ட் இது VS கோட் அப்படின்ற ஒரு கோட் எடிட்டர். இந்த கோட் எடிட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பைத்தானுக்கு இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு ஆன்லைனில் நிறைய டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான கோட் எடிட்டர் எதுவோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்ளைம் இருக்குது, ஆட்டம்னு ஒரு கோட் எடிட்டர் இருக்குது. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் VS கோட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் லேர்னிங் வீடியோ. எப்போவுமே மித்த எல்லா கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணல, அதை பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே பைத்தான் இன் தமிழ். இந்த கோர்ஸ் சீரீஸில் எல்லாமே ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் எக்ஸாம்பிள்ஸாக வச்சுருப்போம். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்காது. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் அதாவது உங்களுக்கு இன்டர்வியூவில் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கோர்ஸில் அதுக்கான ரியல் வேர்ல்டு சம்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா லீட் கோட் இன் பைத்தான், ஹேக்கர் ரேங்க் இன் பைத்தான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸில் இன்டர்வியூ லெவல் கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அந்த கொஸ்டினை அப்படின்றதுலேருந்து அந்த கொஸ்டினுக்கு எப்படி சொல்யூஷன் அரைவ் பண்ணுறோம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவோம் ஆப்டிமம் லெவலில். ஸோ அது ரொம்ப முக்கியம் இன்டர்வியூவில். ஸோ ஆப்டிமம்னா என்ன அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். என்னடா ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏதோ பிளேயர் 1 விராட் கோலின்னு போட்டிருக்காங்க, என்ன இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கான், என்ன கீழே என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் என்ன? ஓகே, எல்லாமே சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேயராக நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். பிளேயர் 1க்கு நான் விராட் கோலி அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு கம்ப்யூட்டர் லெவலில் கம்ப்யூட்டருக்கு நம்ம அதை எப்படி சொல்கிறது? இப்போ கம்ப்யூட்டரில் இந்த டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணி வைங்க. யாரெல்லாம் அந்த பிளேயர் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபீட் பண்ணி வைங்க கம்ப்யூட்டரில் அப்படின்னா இப்படி தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, இது இன்புட் ஸ்கிரீன் மாதிரி. இங்கே கொடுக்குற நீங்கள் இன்புட்ஸ்க்கெல்லாம் அவுட்புட் இங்கே வரும் கிட்டத்தட்ட. அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அதை வெப்பில் எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ, ஃபேஸ்புக் பேஜில் டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. ஓகே, பிளேயர் 1 ஈக்குவல் டு அது என்ன டபுள் கோட்ஸில் விராட் கோலி. ஏன் ஏஜுக்கு மட்டும் டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஏஜுக்கும் டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், ஃபீட்டுக்கும் டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏஜை ஏன் இப்போ நான் ஒரு நம்பராக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபியூச்சரில் இவரோட பர்த் டேட் கிடைக்குது அப்படின்னா இது உண்மையாகவே இவருக்கு 34 தான் வருதா, ஏஜ் வருதா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பராக இருந்தது அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளால கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி. ஒரு சென்டென்ஸை உங்களால் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ண முடியாது. அதாவது இப்போ விராட் கோலி ப்ளஸ் ஷேவாக் அப்படின்னா ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. ஆனால் 5 + 4 அப்படின்னா மீனிங் இருக்குது. 5 + 4 9. ஓகேவா? அதனால இதை நம்பர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி 5.9 அப்படின்றத டெசிமல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேக்ஸில். ப்ரோக்ராமிங்கில் இதுக்கு பேர் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டு இந்த ஃப்ளோட் வேல்யூஸ்க்கோ இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு விஷயம். இவர் விராட் கோலி சப்ஸ்டியூட் பிளேயரா, விராட் கோலி நான் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவர் இது ட்ரூவா ஃபால்ஸா? ஒரு நான் சப்ஸ்டியூட் பிளேயர். அவர் எல்லா மேட்ச்லையுமே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால
ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த சைடில் இருக்குல்ல, ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க பிளேயர் 1 தான் வைக்கணுமா, பிளேயர் 3 வைக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம். இங்க ஏன் வந்து எரர் காட்டுதுன்றத நான் சொல்றேன். பிளேயர் 3 கூட வச்சுக்கலாம். அதுக்கு விராட் கோலின்னு கூட நீங்க நேம் வச்சுக்கலாம். இல்ல இவர் பிளேயரே இல்ல, இவர் வந்து கோச்சா நான் வந்து இன்னையில இருந்து சொல்றேன் அப்படின்னா இந்த சைடு நீங்க கோச் அப்படின்னு வச்சுக்கிட்டு விராட் கோலின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு வேரியபிள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ளார நீங்க வந்து ப்ளூ கலர் பென்ல விராட் கோலி அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளார அந்த விராட் கோலிங்கிற பேப்பர் இருக்கும். கரெக்டா? அடுத்து பிளேயர் 1 ஏஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்குள்ள 34 அப்படின்னு ஒரு ரெட் கலர் பென்ல எழுதி பேப்பர்ல எழுதி அதை தூக்கி போடுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளார 34 அப்படின்ற அந்த பேப்பர் இருக்கும். இதை ஏன் நான் வேற வேற கலர் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா, அதாவது டேட்டான்னு என்னன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இவரோட பேரு விராட் கோலி, ஏஜ் வந்து 34. ஸோ இந்த மாதிரி டேட்டா கிடைக்குதுல, இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள்ல நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அந்த டேட்டா என்ன டைப்பா வேணாலும் இருக்கலாம். டைப்னா என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸு, ஒரு நம்பர், இல்லைன்னா ஒரு ஃப்ளோட்டு, இல்லைன்னா ஒரு பூலியன், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ. ஓகே, இது எதுவா இருந்தாலுமே அந்த வேரியபிள்ல நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கானே, என்னடா இது எதுக்கு இங்கே வந்து பிளேயர் 1 இருக்கிறதுல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட பேரை பிரிண்ட்டுக்குள்ளார நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளேயர் 3 தானே அங்கே மேலே இருக்கு. ஸோ இப்போ அதை கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்களா அந்த எரர் லைன் மறைஞ்சிருச்சு. இப்போ பிளேயர் 3 அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர்கிட்ட சொல்றோம். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ கம்ப்யூட்டருக்கு கீழே வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்ம வந்து கமாண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைலை எனக்கு ரன் பண்ணி இதுக்குள்ளார இருக்கிற எல்லா கமாண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேவா? இது ஒவ்வொன்றும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னா, பைத்தன் ஸ்பேஸ் இந்த ஃபைலோட நேம், அதாவது நீங்க கரெக்டான டைரக்டரிக்குள்ளார தான் இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த டைரக்டரிக்குள்ளார இருக்கேன், நீங்களும் கரெக்டான டைரக்டரிக்குள்ளார இருக்கீங்கன்னா பைத்தான் ஸ்பேஸ் இந்த ஃபைலோட நேம், நான் வந்துட்டு 1 finished அப்படின்னு வச்சிருக்கேன் .py. இந்த ஃபைல் நேம் கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாமே வரல, ஏன் இது மட்டும் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் கிட்டக்க இந்த பிளேயர் 3 அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளார இதை போட்டு வை, இந்த பிளேயர் 1 ஏஜ் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளார இதை போட்டு வை அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நீ பிரிண்ட் பண்ணி எனக்கு இந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல காட்டு அப்படின்னு சொல்லி இன்புட் ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கோம். அதனாலதான் பிளேயர் 3 அப்படிங்கிறவங்களோட நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணி இங்கே காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இந்த டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் இருக்கு. இன்ட்னா இன்டீஜர், இன்டீஜர்னா நம்பர்ஸ், இங்க பாக்குறோம்ல 34 அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன? டெசிமல் கேரக்டர்ஸ் 5.9 அப்படின்னு இருக்குல்ல இது. அடுத்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா விராட் கோலி, இல்லைன்னா லைக் ஏதாவது ஒரு சென்டென்ஸா கூட இருக்கலாம். தேர் இஸ் அ பாய். இதெல்லாமே வந்துட்டு நீங்க டபுள் கோட்ஸ்குள்ளார என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன் அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்கோம்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒன்று ட்ரூவா இருக்கணும் இல்லை ஃபால்ஸா இருக்கணும். பைனரி ரெண்டு மட்டும்தான் இருக்கும், 0 or 1 அப்படின்னு வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற பூலியன் வேல்யூஸ் இருக்கு. லிஸ்ட்னா என்ன, டப்புள்னா என்ன, செட்னா என்ன, டிக்ஷனரினா என்ன, இதுக்கு பேர் DICT அப்படின்னா என்னன்னா டிக்ஷனரி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கஸ்டம் டேட்டா டைப்ஸும் இருக்கு. கஸ்டம் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிளாஸ்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிளாஸ் ரூமே நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம்குள்ளாரையும் ஒரு மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதாவது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சும்மா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது
கஸ்டம் டைப்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஸ்பெஷலைஸ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னா மாடியூல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பைத்தான்ல இது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி. அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸால முடியாததை, கஸ்டம் டேட்டா டைப்ஸால முடியாததை ஆல்ரெடி சிலர் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷன்ஸை மட்டும் நம்ம கால் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி ஏதாவது இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா அதில் நம்பை, பேண்டாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதை வந்து நம்ம வந்து பைத்தான் ஃபைல்ஸில் எக்ஸ்டென்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், மாடியூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறது எப்படி, அதாவது இந்த டப்பாக்குள்ளார இந்த வேல்யூ எப்படி தூக்கி போட்டோம், இந்த டேட்டாவை இந்த வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சாச்சு. ஒன்று. ரெண்டாவது, அந்த வேரியபிளை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனில் அதுக்கான ஆன்சரை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவை முடிக்க போகிறோம். ஆனால் ரிச்சுவலை முடிக்கல அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் கம்யூனிட்டியில் ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா சொன்னேன். சும்மா அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது எப்படி பண்ணணுன்ற பார்த்துடலாம். வேற ஒன்றும் இல்லை. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே, இதுவும் ஸ்ட்ரிங் தான். இங்கே கொடுத்துருக்கோம்ல, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணு. நான் வந்து ஒரு வேரியபிளுக்கெல்லாம் இதை அசைன் பண்ணல, டைரெக்டாக எனக்கு இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ போய் விராட் கோலிக்கு ஒரு ஹலோ வேர்ல்டு சொல்லிடுவோம். பைத்தன் $1_finished .py. இப்படி நீங்க டைப் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க டைப் பண்ண ஏதோ ஒரு கமாண்டை இந்த டெர்மினல்ல உங்களுக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா உங்க கீபோர்டில் இருக்கிற அப் பட்டன் அமுத்தி என்டர் அடிச்சுக்கோங்க, அது வந்துடும். இப்போ விராட் கோலி அப்படின்றது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் தான் இந்த ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ இதோட முடியுது. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோஸ்லேயே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள். அப்பையும் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வீடியோஸ் வர வர இது எல்லாத்துக்கான எக்ஸ்பிளனேஷனும் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட்.